இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவன் அவங்க அப்பா அம்மாவோட அங்கே நடக்கிற ஒரு திருவிழாக்கு வந்திருக்கான். அங்கே அப்பா அங்கே இருக்கிற போட்டியெல்லாம் ஜெயிச்சு அவளுக்கான கிஃப்ட்லாம் வாங்கி தராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பேசிட்டு 2 பேரும் முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க 2 பேர் பேசிட்டு போய்கிட்டு இருக்க இந்த பொண்ணு வழி மாறி தனியாக பீச் ஓரமாக இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு இடத்துல தனியாக ஒரு ரூம் இருக்குது, அதாவது ஒரு மிரர் ஹவுஸ் இருக்குது. அது உள்ளே போனால் ஒரே கண்ணாடியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் கண்ணாடி தான் இருக்கும். அதுக்குள்ளே போக எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரே கண்ணாடியாக இருக்குது. வெளியே போக வழி தெரியாமல் அவள் சுற்றி முற்றி இருந்துகிட்டு இருக்க. ஒரு கடத்தில் அவள் நிற்கிறா. பின்னாடி அவளோட ரெஃப்ளெக்ஷன் தெரியுது கண்ணாடியில். இருந்தாலும் அவள் திரும்பும் போது அந்த ரெஃப்ளெக்ஷன் திரும்பாமல் அந்த சைடே திரும்பி இருக்குது. பார்த்து அந்த பொண்ணு பயந்து போக அங்கேயே அந்த சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் ஹஸ்பண்டு 2 பசங்களோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக அவளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கா. அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவள் சின்ன வயசுல இருந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ தான் ஸ்டார்டிங் சீனில் காட்டின அந்த சின்ன பொண்ணு. அதுக்கப்புறமா அவன் ஹஸ்பண்ட் வந்து என்ன சும்மா அப்படியே உட்காந்துருக்க, வா பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஏன்னா இவள் ஆல்ரெடி சின்ன வயசில் பீச் சைடு போய் தான் பயந்துருப்பா. அதுலேருந்து அவள் இன்னும் வெளில வந்துருக்க மாட்டாள். அதனால தான் அவங்ககிட்ட வேணான்னு சொல்லியிருப்பா. இருந்தாலும் கட்டாயப்படுத்தி அவளை கூப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் எல்லாரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சின்ன வயசில் தொலைஞ்சு போன அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவனோட பையன் மட்டும் பாத்ரூம் பார்க்க தனியாக போயிருக்கான். அது தெரியாத நம்ம ஹீரோயினே அவன் எங்கே தனியாக போய் தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பதட்டமாக ஓடி போய் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் பையன் பாத்ரூமில் வரதை பார்த்தோன்னே தான் அவருக்கு உயிரே வருது. சரி அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் சோகமாக உட்காந்ததை பார்த்து ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஏன் சோகமாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் அவள் சின்ன வயசில் நடந்த அந்த விஷயத்த சொல்லி எனக்கு இன்னும் அதை நினச்சா பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் உன்னோட எலிவிஷன் தான், எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னும் அவங்க வீட்டில் கரண்ட் கட் ஆகுது. இதை பார்த்து ஹீரோயின் பயப்பட, சரி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணேன். டக்குன்னு அந்த குட்டி பையன் வந்து இவங்களை பயன்படுத்திடுறான். என்னடா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வீட்டுக்கு வெளில ஒரு ஃபேமிலி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபேமிலியா நம்ம வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு அப்பா அம்மா 2 பசங்க அப்படியே செலவாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தூரத்தில் நிற்கிறதுனால அவங்களோட உருவம் முழுசாக தெரியல, வெறும் ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி கருப்பாக தான் தெரியுது அவங்க 4 பேர் உருவமும். அதனால் இவங்க ரொம்ப பயத்தில் அந்த ஹஸ்பண்ட்காரன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாய்ஸ் கொடுக்குறான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அவள் ஆல்ரெடி பயத்தில் இருந்தா. இதை பார்த்து இன்னும் பயந்து போக அவள் பசங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறான். இல்லைன்னு அந்த ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணுறான்னா, இது சரிப்பட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு வரான். இவன் பேட்டை கையில் எடுத்துகிட்டு வரதை பார்த்து அவங்க திடீர்னு ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டு 2 பேர் சைடில் புதரில் போயிட்டு ஒழிச்சிக்கிறாங்க. அதில் ஒருத்தவன் நம்ம ஹீரோவை தத்திட்டு ஓடி வரான். அதில் நம்ம ஹீரோ பயந்து என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அந்த மர்மமான ஃபேமிலி எப்படியோ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுது, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஹஸ்பண்டுக்காரன் எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு மெயின் டோரை திறக்கலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஹீரோ கீழே இருக்கிற அந்த பேஸ்பால் பேட்டை வாங்கி நம்ம ஹீரோட காலையை அடிச்சுட்டு அந்த ஃபேமிலி மொத்தமாக உள்ளே வருது. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வருது. அது என்னென்னா, அந்த 4 பேரும் பார்க்குறதுக்கு இவங்கள மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கொஞ்சம் கொடூரமாகவும் கொஞ்சம் வில்லத்தனமாகவும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தமே பயத்தில் ஷாக்காகி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னா, இவங்க எல்லாருமே அவங்களோட ஷேடோ தான். அதில் நம்ம ஹீரோட ஷேடோ மட்டும் இப்போ பேச ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுன்னா, ஒரு ஊரில் ஒரு பொண்ணோட ஷேடோ இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் அந்த ஷேடோவுக்கு கிடைக்கல. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்ல பசங்களாம் பிறந்தாங்க. ஆனால் அந்த ஷேடோவுக்கு ரொம்ப கோரமான பசங்க தான் பிறந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச எதுவுமே இந்த ஷேடோவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சோக கதையை சொல்கிறா. ரொம்ப கோவத்தோட கண்ணில் தண்ணியோட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இங்கே ஒரிஜினலாக இருக்கவங்களை கொண்டுட்டு அவங்க வாழ்க்கையை இவங்க வாழ்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோனோட ஷேடோ என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹேண்ட் கஃப் கொடுத்து அதை நீ அந்த டேபிளில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. அதை எடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரியே அந்த ஹேண்ட் கஃபை கையில் போட்டுட்டு அந்த சேரோட சேர்த்து கட்டிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட நிழல் இருக்குல்ல, அது அவனை இழுத்துட்டு போகுது. அதே சமயம் நம்ம ஹீரோனோட ஷேடோ என்ன சொல்லுதுன்னா, அவளோட பொண்ணை அனுப்பி நம்ம ஹீரோனோட பொண்ணை அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவளோட பொண்ணுக்கிட்ட நீ இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுது. இதை பார்த்து அந்த ஷேடோ என்ன சொல்கிறான்னா, அவள் பொண்ணை அனுப்பி அவளை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணோட ஷேடோவும் அந்த பொண்ணை பிடிக்க போயிடுது. இப்போது அந்த பையனோட ஷேடோ என்ன பண்ணுதுன்னா,
அந்த பையனை பிடிச்சி ஒரு ரூமுக்கு தரத்தரம் ஏற்றிட்டு போகுது. நம்ம ஹீரோனோட பையனோட ஷேடோ மட்டும் மாஸ்க் போட்டிருக்கான், எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட ஷேடோ வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அங்கேருந்து கட் பண்ணி இப்போது நம்ம ஹீரோ ஷேடோ ஹீரோ ஏற்றுட்டு போனான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ ஏற்றுட்டு போயிட்டு ஒரு போட்டில் வச்சு அவனை எங்கேயோ கூட்டு போய்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட பொண்ணு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்க, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளோட ஷேடோ பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே வில்லத்தனமாக இருக்குது அவளோட ஃபேஸு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட பையனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு முன்னாடி இந்த ஷேடோ ஒரு கேண்டில் ஏறி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோனோட பையன் அவன் மூஞ்சில் இருக்கிற மாஸ்க் அவுக்க அவனோட ஷேடோவும் மூஞ்சில் இருக்கிற அந்த துணி மாஸ்க் அவுக்குறோம். அப்போ தான் அவனோட மூஞ்சை காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப கோரமாக இருக்குது. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறான் அவன். அதுக்கப்புறமா அவனை எப்படியும் அங்கேயே ஏமாற்றி அந்த ரூம்லேயே போட்டு நம்ம ஹீரோனோட பையன் மட்டும் தப்பிச்சு வெளில ஓடி வந்துடுறான். நம்ம ஹீரோனோட பையனோட ஷேடோ இப்போது அவனை உள்ளே போட்டு பூட்டிட்டு வெளில ஓடி வந்ததுனால அந்த ஷேடோ இப்போ அழுவ ஆரம்பிக்குது. அவன் அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோனோட ஷேடோ இங்கேருந்து கிளம்பி அவன்கிட்ட போக இதான் சான்ஸ்ன்னு நினச்ச நம்ம ஹீரோயினே என்ன பண்ணுறான்னா கையில் கிராண்ட் கஃபை கழட்டிட்டு அவளும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் ஷேடோவோட கப்பலில் போயிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கப்பலில் இருந்த அந்த ஷேடோவை நம்ம ஹீரோ அடித்து கொண்டுட்டு அவனும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட பொண்ணும் அவள் ஷேடோ கிட்ட அந்த எப்படியோ தப்பிச்சிட இப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே போட்டுக்கிட்ட போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே போட் எடுத்து வந்துடுற அந்த போட்டில் ஏறி எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியவும் இவங்கள மாதிரி ஒரு ஷேடோ நிற்க அந்த ஷேடோ எல்லாம் அவங்கள கொண்டுட்டு அவங்க இடத்துல இவங்க வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எதுவும் தெரியாத நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஹெல்ப்புக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க அப்போது அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு ஷேடோ வந்து ரொம்ப வில்லத்தனத்தோட திறக்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சிருது இதுவும் ஷேடோன்னு. அப்போது அவன் கையில் இருக்க பேட் எடுத்து ஒரே போட்டு அவன் மண்டையில் போட்டுறா. இருந்தாலும் அந்த ஷேடோக்கு எதுவுமே ஆகலை. அவன் வில்லத்தனத்தோட சிரிச்சுக்கிட்டு மொத்த ஃபேமிலியும் நம்ம ஹீரோயினை அப்படியே உள்ளே இழுத்து போட அதில் ஒரு ஷேடோ என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற ஹீரோவும் அவங்க பசங்களை மட்டும் துரத்திட்டு வர நம்ம ஹீரோ மட்டும் அவனை டைவர்ட் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்கான். இதே டைமில் நம்ம ஹீரோனோட பொண்ணு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் கிடக்கிற பேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க அம்மாவை காப்பாற்றுக்காக. நம்ம ஹீரோயினை முன்னாடி கட்டி போட்ட மாதிரியே மறுபடியும் இந்த இடத்துல கட்டி போட்டுறாங்க. இப்போது நம்ம ஹீரோனோட பொண்ணு என்ன பண்ணுறோன்னா தைரியமாக உள்ளே இறங்கி 2 பேரை எப்படியோ அடித்து போட்டு தள்ளிடுறா. 3ஆவது ஒரு பொண்ணு இருக்கா, அவளையும் அடித்து போட்டு தள்ளான்னு பார்க்கும்போது அவள் இவளை அடித்து கொல்லலாம் ட்ரை பண்ணுறான். அதே சமயம் நம்ம ஹீரோட பையன் இருக்கான்ல பின்னாடியே வந்து கையில் வச்சிருந்த கல்லை வச்சு அந்த இன்னொரு சடையும் போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு சடை போட்டு தள்ளிட இப்போ எல்லாரும் ஃபேமிலியாக அந்த வீட்டில் உட்காந்து அடுத்தது என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு வீடியோ வருது, அதை போட்டு பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா இவங்களுக்கு மட்டும் அந்த ஷேடோ வெளியே வரல, மொத்த ஊருக்குமே அந்த ஷேடோ வெளில வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா நம்ம எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளியே போயாகணும், இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, சீக்கிரம் இங்கேருந்து எஸ்கேப் போகணும், அதுக்கு ஏதாவது வழி தரணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுட்றாங்க. அப்போ என்ன யோசிக்கிறான்னா அங்கே இருக்கிற கார் எடுத்துகிட்டு அது வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கார் எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி காலில் அடிப்பட்டதுனால அவன் கார் ஓட்டாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோனோட பொண்ணு என்ன பண்ணுறா அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு நான் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் திடீர்னு நம்ம ஹீரோனோட பொண்ணோட அந்த ஷேடோ அங்கே வந்து தப்பில் நிற்குது. இதை பார்த்து பயந்த அந்த பொண்ணுக்காரி என்ன பண்ணுறான்னா காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் அந்த ஷேடோவை அடிக்கிறா. ஆனால் அந்த ஷேடோ என்ன பண்ணுதுன்னா அலேக்கா கார் மேலே ஏறி நின்று உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் இவங்க காருக்குள்ள இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. இப்போது அந்த பொண்ணுக்காரி என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு ஸ்பீடாக போயிட்டு பிரேக் அடிக்க அந்த ஷேடோ பறந்து போய் அங்கே இருக்கிற மரக்கலையில் சொருகி அங்கேயே செத்து போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட பொண்ணு காரை நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்றா. நம்ம ஹீரோயினும் நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இப்போ விடிஞ்சிருது. அப்படியே ஊர் எல்லைக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க ஓட்டிக்கிட்டு வர நடு ரோட்டில் ஒரு கார் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் காருக்கு முன்னாடி திடீர்னு நம்ம ஹீரோட பையனோட ஷேடோ வந்து நிற்க இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான் நீங்களாம் கார்லேயே இருங்க நான் அவனை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அவனை கூட்டத்தை நடந்து போக அப்போ தான் நம்ம ஹீரோட பையனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா இது இவங்களை புரியுதாக போட்ட ட்ராப்பு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். என்னன்னா அவங்க காருக்கிட்ட இருந்து யாரும் பெட்ரோல் ஊற்றிட்டு அந்த பையன்கிட்ட வரைக்கும் இருக்கு. இப்போ அந்த பையன் அந்த கார் ஏறிக்கிட்டாக வத்தி குச்சி எடுக்கிறான். அப்போது நம்ம ஹீரோனோட பையன் கீழே இறங்கி அவன் மூஞ்சில் மாஸ்கை போட்டுட்டு கையை நீட்டி பின்னாடி நடந்து போக அவன் நடக்க அவனோட ஷேடோவும் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கு. அந்த ஷேடோ பின்னாடி கார் எரிஞ்சிட்டு இருக்கனால அந்த கார் எரிகிற இடத்து வரைக்கும் அந்த ஷேடோ கொண்டு போகிறதுக்காக இந்த ஹீரோயினோட பையனும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இப்படி பின்னாடி போக போக அந்த ஷேடோவும் பின்னாடியே போய்
அந்த எரியிற காரில் போயிட்டு நெருப்பில் எரிஞ்சு அதை செத்துடுது. ஆனால் அதே சமயம் இவன் ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டான் இல்லையா, அதனால் அங்கே நம்ம ஹீரோனோட ஷேடோ வந்து அவனை தூக்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் பையனை காப்பாற்றாக மறுபடியும் ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போக போக எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. அந்த ஷேடோ எல்லாரையும் கொண்டிருக்க போல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் கவனிக்கிறா, இந்த சிட்டியை விட்டு யாரும் வெளில போகாமல் இருக்கிறதாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சிட்டியை அப்படியே பார்டர் மாதிரி கை கோத்து ஃபுல்லாக ஷேடோவாக நின்றுட்டு அந்த சிட்டியோட பார்டரை காத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் வெளில போகாத மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயின் எங்கே போகிறான்னா, அவள் ஸ்டார்டிங் சீனில் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே போயிருப்பா இல்லையா, அதே ரூமுக்கு இப்போது தைரியத்தோட பையனை காப்பத்துக்காக உள்ளே போகிறான். அது ஒரு நிழல் உலகம், அதுக்குள்ளே போயிட்டு பையனை காப்பத்துக்காக உள்ளே போயிட்டுருக்கான். அங்கே அவங்க இடமே ஒரு பெரிய வராண்டா மாதிரி ஏதோ ஓட்டத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது. அவங்க அப்போ தான் நம்ம ஹீரோட ஷேடோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அதேமாரி நாங்கள் கீழே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண வரான். ஹீரோனும் செம்மடியாக வாங்குறான். ஆனால் எப்படியோ அவளும் அந்த ஷேடோவை அடித்து அந்த ஷேடோவை அங்கேயே கொல்ல. அந்த சமயம் அந்த ஷேடோ சாகிற நேரத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு விசில் அடிக்கிறா. அந்த விசில் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனில் சின்ன வயசில் அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே போயிருப்பா இல்லையா, அந்த ரூமில் அவள் ஒரு விசில் அடிச்சிருப்பா. அந்த விசில் தான் மறுபடியும் இவளுக்கு அடித்து காட்டுறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ தோணுது. ஆனால் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் எப்படியோ அவன் பையனை தேடி கண்டுபிடிச்சிட்றா. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியாக அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பையன் நம்ம ஹீரோயினை ஒரு பார்க்க நம்ம ஹீரோயினும் அந்த பையனை திரும்பி பார்க்குறா. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் ஒரு ரூம்குள்ளே போயிருப்பா இல்லையா, அப்போ இவளோட ஷேடோவை பார்த்துருப்பா இல்லையா, அப்போவே அந்த ஷேடோ நம்ம ஹீரோயினை அங்கேயே மயக்கமாக்கி அவங்க உலகத்தை கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஷேடோ நம்ம ஹீரோயின் மாதிரியே வாழ ஆசைப்பட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஷேடோ வந்து ஒரிஜினல் உலகத்துக்கு போயிருது. நம்ம ஹீரோயினு அங்கேயே மாட்டிக்கிறா. இப்போ நிஜ உலகத்தில் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தது யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட ஷேடோ தான். இப்போ இவ கொண்டுட்டு வந்ததும் இவளோட ஒரிஜினலை தான் கொண்டு வந்திருக்கா. இவ தான் ஷேடோ. சரி, நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதாவது இந்த ஷேடோ எப்படி திடீர்னு வெளில வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு என்னன்னா, நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் சின்ன வயசுல அங்கே போனதால அந்த நரகமான வாழ்க்கையை பார்த்து வெறுத்து போன நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஷேடோ எல்லாத்தையுமே மணிப்புலேட் பண்ணி அவங்க எல்லாரையும் மொத்த உலகத்தையுமே ஆளலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்திருக்கா. இப்படி தான் அவங்க எல்லாரும் வெளில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இருந்த அந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த பையன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அவளும் இவனை ஒரு மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் அவன் இவனோட பையன் இல்லையா, அதனால் அவள் சிரிச்சுக்கிட்டே விட்டுறா. இவனும் அதை பெருசாக கண்டுக்கல. இப்படியே அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ்